அவர்கள் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கில் இன்று ஆளுநர் தரப்பு வாதம் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு அந்த கூடுதல் அதிகாரம், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமிப்பது, மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஆளுநர் தொடர்ந்து மாநில அரசின் முடிவுக்கு எதிராக செயல்படுவதாக தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீதிபதிகள் எழுப்பிய சரமாரியான கேள்விகளுக்கு ஆளுநர் தரப்பு இன்று எழுத்துப்பூர்வமாக பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த பதில் மனுவில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை என்றாலும் அந்த ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றும், குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற பஞ்சாப் மாநில அரசின் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மேற்கோள் காட்டி அந்த எழுத்துப்பூர்வமான வாதம் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி மசோதாக்கள் நிலுவையில் வைக்கப்பட்டால் அது செயலிழந்து விடும் என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்றும் ஆளுநர் தரப்பில் அவர்கள் தரப்பு வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆளுநருக்கு எதிரான தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநரின் கடமைகள் மற்றும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து எழுத்துப்பூர்வமான வாதத்திற்கு பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முடிவெடுக்க இருக்கின்றனர். ஆளுநர் தரப்பில் இதனை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்றும் இன்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது, விருப்புரிமையின் அடிப்படையில் அவர் முடிவெடுப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ள அதிகாரத்தை அவர் தவறாக பிரயோகிப்பதாக மாநில அரசின் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் ஆளுநர் தரப்பு வாதம் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு இந்த வழக்கு விசாரணையை மாற்றலாம் என்றும் ஆளுநர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்து எழுத்துப்பூர்வமான பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அந்த உத்தரவுகள் எந்த நேரத்திலும் பிறப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரகம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.